உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அகிலா. நாம் வந்து குவாலிட்டேட்டிவ் ஆப்டிடியூட்லேயே ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஏஜஸ்ங்கிற சாப்டர் பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஆப்டிடியூட்லேயே ஃபஸ்ட்டு 6 சாப்டரில் மோர் தென் ஒரு 70 வீடியோஸ் போல் பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் போய்ட்டு பார்க்குங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயும் அதோட லிங்க் இருக்குது. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி வந்துட்டு ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஏஜஸ்லேயே வந்துட்டு ஒரு வித்தியாசமான சாப்டர்ஸ் வந்து எப்படி அட்டென்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். First sum பாருங்க. Present ages of P and X and Y are in the ratio 5:6 respectively. 7 years hence this ratio will become 6:7 respectively. What is X present age in years? இந்த சம்ல என்ன சொல்ல வராங்க? Present ages of X and Y என்ன சொல்றாங்க? 5:6 அப்படின்னு சொல்லிருந்தாங்க. நீங்கள் லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். எப்பயுமே வந்துட்டு present age எடுத்துக்கிறப்ப 5x, 6x அப்படின்னு சொல்லி தான் நம்ம எடுத்துக்கணும். 7 years hence என்ன ப்ளஸ் 7 வந்து நம்ம ஆட் பண்ணணும். இதான் அர்த்தம். 7 years hence this ratio will become என்ன பண்ணுறாங்க 6:7 respectively. What is the X ஓட present age என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது எப்படி பண்ணலாம் பார்த்தீங்க அப்படின்னா present ages of X and Y என்னது 5x, 6x respectively. ஓகேவா, இது வந்து X, இது வந்து என்னது Y அப்படின்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். 7 years hence ratio எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா which is equal to 5x plus 7 divided by 6x plus 7 which is equal to என்ன கொடுத்துருக்காங்க 6:7. ஸோ என்னது 6 divided by 7. இது வந்து எக்ஸோட வேல்யூ, இது வந்துட்டு ஒய்யோட வேல்யூ 5x 6xங்க ப்ளஸ் 7 இயர்ஸ். இது வந்து ரெண்டுத்துக்குமே அப்ளிகபிள், எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டுத்துக்குமே அப்ளிகபிள்ங்கிறதால நான் மேலேயும் ப்ளஸ் 7 போட்டிருக்கேன். கீழே தான் அந்த ரேஷியோ எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 6:7ங்கிறத நான் வந்து ரேஷியோ ஃபார்மேட்டில் இருக்கிறது நான் வந்து டிவைட் ஃபார்மில் எடுத்துக்கிறேன். ஸோ 6/7 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். இந்த ஸ்டேட்மெண்ட் தான் வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். இதை நீங்கள் ஃப்ரேம் பண்ண கற்றுக்கிட்டாலே வந்து அடுத்தடுத்த ஸ்டெப் வந்துட்டு தானாக வந்துடும். ஸோ இப்போ வந்து நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். பண்ண என்ன வரும் 7 × 5x + 7 which is equal to என்னது 6 × 6x + 7. இது என்னது 35x + 49 which is equal to 36x + 42. இந்த 35x என்னது இந்த சைட் போயிடுது. therefore 35x - 35x 36x - 35x. இங்கே பார்த்தீங்கன்னா 49 அப்படியே தான் இருக்குது. இந்த ப்ளஸ் 42 ஈக்குவல் டு அந்த பக்கம் தான் which is equal to -42. ஸோ 49ல் 42 போயிட்டுனா 7 which is equal to x. therefore 36ல் 35 போயிட்டுனா 1 தான் which is nothing but x. therefore x-ஓட வேல்யூ இங்கே என்ன கேட்டிருக்காங்க வாட் இஸ் x-ஓட பெர்சன்டேஜ்னு. இங்கே என்னது x-ஓட பெர்சன்டேஜ் என்னது 5x. ஸோ அப்போ என்னது 5 × x-ஓட வேல்யூ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு x-ஓட பெர்சன்டேஜ் என்னென்னு கிடைக்கும். therefore x percentage is equal to 5x. therefore 5 × 7 which is equal to என்னது 35 years. கவனமாக பார்த்துக்கோங்க. கொஸ்டினில் எக்ஸ் கேட்டிருக்காங்களா ஒய் கேட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கவனமாக கேட்டுக்கோங்க. அதுக்கு தகுந்தப்பில் ஆன்சர் பண்ணுங்கள். இது நம்ம நெக்ஸ்ட் சம் நம்ம பார்க்கலாம். செகண்ட் சம் பாருங்க. ரோஹித் வாஸ் 4 times as old as his son 8 years ago. After 8 years ரோஹித் will be twice as old his sons. What are the present ages? இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க ரோஹித் அண்ட் ஹிஸ் சன். ஓகேவா, ஒரு அப்பா ஒரு பையன் 2 பேர் இருக்காங்க. அங்கே என்ன சொல்கிறாங்க ரோஹித் வாஸ் 4 times as old as his son. ஓகே, ரோஹித் வந்து அவங்க பையனோட என்னது 4 மடங்கு வந்துட்டு அவங்க அப்பாவோட ஏஜ் அதிகம் இருக்குது. எப்போன்னா 8 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஃப்டர் 8 years 8 வருஷம் கழிச்சு ரோஹித் வில் பி ட்வைஸ் as old his sons. 8 வருஷம் கழிச்சு அவங்க அப்பா வந்து என்னதுன்னா அவங்க பையனோட 2 மடங்கு அதிகமாக இருக்கா. வாட் ஆர் த பெர்சன்டேஜ்? அப்பா பையன் அவங்க ரோஹித்தோட சன்னு கரண்ட் ஏஜஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் பாருங்கள். ரோஹித் வாஸ் 4 times as old is எந்த பீரியடுன்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறேன் 8 years ago. ஓகேவா, எது பார்க்குறேன் 8 years ago சன்ஸ் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு என்னது x years. ஓகேவா, நான் என்ன பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்து ரோஹித்தோட சன் இருக்கானே அவனோட ஏஜ் 8 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்திருக்கேன். சன்ஸ் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு x. ஏன்னா நமக்கு என்னன்னு தெரியாது ரோஹித்தோட சன், அதனால x years அப்படின்ட்டு. அப்போ என்ன ஆகுது ரோஹித்தோட என்னது இதே தான் 8 years ago தான். ஆனால் என்னது ரோஹித்தோட ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா 4 times. ஓகேவா, அதனால அது நான் 4 × x அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்கேன். எப்போயுமே வந்து 8 years பேக் போகிறப்ப என்ன ஆகுது நம்ம நார்மலாக வந்துட்டு மறுபடியும் கரண்ட் சிச்சுவேஷனுக்கு வந்துடணும். அப்போ என்ன ஆகுது அப்போ கரண்ட்டாக ப்ரெசென்ட் எழுதிக்கிறேன் நான். ஓகேவா, இது வந்து 8 years ago. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் ஏஜஸ் ஆஃப் சன் எழுதுகிறேன். ஸோ ப்ரெசென்ட் ஏஜஸ் ஆஃப் சன்னுங்கிறப்ப என்ன ஆகுது x + 8. ஏன்னா வந்து நான் 8 years பின்னாடி எகோ தான் எடுத்துருக்கு இல்லையா.
அதனால் வந்து நான் இப்போ +8 போட்டிருக்கேன். அதேமாரி ரோஹித்தோட ஏஜும் பார்த்தீங்க அப்படின்னா விச் இஸ் ஈக்குவல் டு என்னது 4x + 8. இது வந்து என்னது கரண்ட் ஏஜோட வயசு, இது 2 பேரோட. இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஆஃப்டர் 8 இயர்ஸ், ஓகேவா? ஆஃப்டர் இந்த இடத்துல பாருங்கள், 3வது ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 8 இயர்ஸ். ஆஃப்டர் 8 இயர்ஸ் ரோஹித் வில் பி ட்வைஸ் அஸ் ஓல்ட் அஸ் ஹிஸ் சன், ஓகேவா? ஆஃப்டர் 8 இயர்ஸுங்கப்போ என்னது ரோஹித் சன்னோட என்னது ஏஜ் என்னது x + 8 எகெயின் ஒரு 8 விச் இஸ் ஈக்குவல் டு என்னது x + 16. அதேமாதிரி ரோஹித்தோட ஏஜும் பார்த்தீங்க அப்படின்னா 4x + 8 ஒரு எகெயின் 8 விச் இஸ் ஈக்குவல் டு என்னது 4x + 16. அப்போ இதுதான் வந்து ஆஃப்டர் 8 இயர்ஸுக்கு அது சன்னோட ஏஜும் ரோஹித்தோட ஏஜும் வந்து இப்படி தான் இருக்கும். x + 16 4x + 16 இருக்கும். இப்போ என்ன இதுலேருந்து என்ன சொல்ல வராங்கன்னா ஆஃப்டர் 8 இயர்ஸ் ரோஹித் வில் பி ட்வைஸ் அஸ் ஓல்ட் அஸ் ஹிஸ் சன்ஸ். ரோஹித்துங்கிறது என்னது? இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் என்ன ஆஃப்டர் 8 இயர்ஸ் இந்த ஸ்டேட்மெண்ட் ரோஹித் வில் பி ட்வைஸ் அஸ் ஓல்ட் அஸ் ஹிஸ். இப்போ இங்கே ரோஹித்துங்கிறது என்னது 4x + 16 விச் இஸ் ஈக்குவல் டு ட்வைஸ்னா 2. அப்போ இது சன் ட்வைஸ் அஸ் ஓல்ட் அஸ் ஹிஸ் சன். அப்போ என்னது 2 × x + 16, ஓகேவா? x + 16. இப்போ வந்துட்டு நீங்கள் ஆஸ் யூஷுவல் ப்ராசஸ் தான். இந்த பாருங்கள் 4x + 16 விச் இஸ் ஈக்குவல் டு 2x + 32. இந்த 2x இந்த பக்கம் வந்துட்டுனா விச் இஸ் ஈக்குவல் டு 2x தான். therefore 32ல் 16 போயிட்டு 12ல் 6 போயிட்டுனா 6, 2ல் 1 போயிட்டுனா 1 தான். ஸோ again 16 தான். therefore x is equal to என்னது 8 16 divided by therefore x ஓட வேல்யூ என்ன நமக்கு 8 அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டோம். வாட் ஆர் த ப்ரெசன்டேஜ் அப்படின்னு சொல்லிக்கோங்க, 2 பேரோட ப்ரெசன்டேஜ். நான் இந்த இடத்துல வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் தான் வந்து ப்ரெசன்டேஜ் ஆஃப் சன்னு ரோஹித்தும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ என்னது ப்ரெசன்டேஜஸ் சன்னோட ஏஜ் என்ன x + 8. எக்ஸோட வேல்யூ நான் ஆல்ரெடி வந்துட்டு 8ன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். therefore 8 = 16. அடுத்தது ரோஹித்தோட ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா 4x + 8 which is equal to 4 × 8 + 8. therefore 4 8s are 32 + 8 which is equal to என்னது 40. அப்போ என்னது சன்னோட ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா 16, ரோஹித்தோட ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா which is equal to 40 இருக்குது. therefore 16, 40 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டுடணும். இப்போ இதில் ரொம்ப முக்கியமான ஸ்டெப் என்னென்னா நீங்கள் எப்பயுமே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்துவீங்க, செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா அதையும் வந்துட்டு மோஸ்ட்டாக கரண்ட் ஏஜஸ்க்கு. இந்த தேர்ட் ஸ்டெப் தான் வந்து ஆஃப்டர் 8 இயர்ஸுங்கிறப்ப தான் நீங்கள் மறுபடியும் +8 + 8ங்கிறது கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ சம்ம ஒரு வாட்டிக்கு 2 வாட்டிக்கு படித்து புரிஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அது இந்தமாரி வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுலாம் வந்துட்டு சில பசங்களுக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்தமாரி பசங்க மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதிலே நம்ம வேறு டைப் நம்ம பார்க்கலாம். தேர்ட் சம் பாருங்கள். 1 year ago the ratio of Gaurav's and Sachin age was 6:7 respectively. 4 years hence this ratio would become 7:8. How old is Sachin அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 1 year ago, 1 year வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ என்னது ரேஷியோ ஆஃப் கௌரவ் அண்ட் சச்சினோட ஏஜ் என்னது 6:7. எப்பயும் போல் நீங்கள் 6x, 7xன்னு எடுத்துக்கோங்க ரெஸ்பெக்ட்லி. 4 years hence 4 வருஷம் கழிச்சு this ratio would become 7:8. How old is Sachin? சச்சினோட ஏஜ் மட்டும் என்னன்னு கேட்குறாங்க. இடையில பார்த்தீங்கன்னா உங்கள் ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா 4 வருஷம் கழிச்சு 7:8 அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன நான் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் 1 year ago, ஓகேவா? என்னது 1 year ago கௌரவ் அண்டு சச்சின் ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா 6x, 7x. அப்போ என்ன அது 1 year ago வருஷத்துக்கு முன்னாடி 6x. அப்போ கரண்ட்டாக என்னது ப்ரெசண்ட்டு. அப்போ ப்ரெசன்ட் ஏஜஸ் ஆஃப் கௌரவ் அண்டு சச்சின் வில் பி என்னது 6x + 1, 7x + 1, ஓகேவா? எப்பவுமே நீங்கள் பேக்கில் போனீங்கன்னா மறுபடியும் கரண்ட் இயர்க்கு வரணும். அப்போ தான் நீங்கள் ஃபைனலாக வந்துட்டு ப்ரெசன்ட் ஏஜஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு 1 year ago தான் வந்து 6x, 7xங்க. ஆனால் ப்ரெசன்ட் ஏஜஸில் பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் பேக் ஃபார்ம் +1 ஆட் பண்ணிக்கிட்டேன். therefore கௌரவ் வந்து சச்சின் வந்து பார்த்திங்கன்னா 6x + 1, 7x + 1. இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் முடிஞ்சிச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்க 4 years hence என்ன இருக்கிறாங்க இந்த ரேஷியோ பார்த்திங்கன்னா 7:8. அப்போ என்ன ஆகுது 4 years அப்போ 6x + 1 ஆல்ரெடி ப்ரெசென்ட், எப்பவுமே ப்ரெசென்ட்டில் தான் எடுத்துக்கணும். 4 years ஹென்ஸுங்கிறது நான் +4 போட்டுக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா டிவைடட் பை கீழே 7x + 1. இது வந்து பார்த்திங்கன்னா சச்சினோட ஏஜ், அவனுக்கும் பார்த்திங்க அப்படின்னா 7 + 4 which is equal to அவங்களோட ரேஷியோ பார்த்திங்கன்னா என்னது 7:8. நான் வந்துட்டு 7/8 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன். இப்போ மட்டும் பண்ணுங்கள் 6x + 5 டிவைடட் பை என்னது 7x + 5
which is equal to என்னது 7/8. சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த 6x plus 1 7x plus 1ங்கிறத விட்டுடுவாங்க. டேரெக்டாக வந்துட்டு இங்கே வந்து என்னது 6x divided by 7x which is equal to 7/8 அப்படின்னு சொல்லிட்டு சில பிள்ளைங்க போட்டுருவாங்க. அது வந்துட்டு 1 year ஏகோக்கு முன்னாடி தான் வந்துட்டு நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கணும். கரண்ட்டில் வரப்போ என்னாவது +1 வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். இப்போ வந்துட்டு நீங்கள் எப்பயும் போல் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். பண்ண என்ன வரும் 8 into 6x plus 5 which is equal to 7 into 7x plus 5 which is equal to இது என்னது 8 6 are 48x plus 40 which is equal to 49x plus என்னது 35. இப்போ என்னது இந்த 48x இந்த பக்கம் போனால் 49x minus 48 இது பார்த்திங்கன்னா 40 இந்த ப்ளஸ் 35 பார்த்திங்கன்னா இந்த பக்கம். ஸோ 5 is equal to இங்கே பார்த்திங்கன்னா x. இப்போ என்னது நம்ம எக்ஸோட வேல்யூனா 5 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். ஹவு ஓல்ட் இஸ் சச்சின், ஓகேவா? ஹவு ஓல்ட் இஸ் சச்சின்ங்கிறப்ப நம்ம எப்போவுமே என்ன பண்ணோம், ப்ரெசன்டேஜில் தான் எடுத்துக்கணும். இது வந்துட்டு சச்சினா, இது வந்து கௌரவ், இதுவும் சச்சின், இது வந்துட்டு கௌரவ். அப்போ என்ன ஆகுது, ப்ரெசன்டேஜஸ் ஆஃப் ப்ரெசன்டேஜ்னாலும் சரி, ஹவு ஓல்டு இஸ் சச்சின்னாலும் சரி, எல்லாமே வந்துட்டு கரண்ட்டை தான் குறிக்கும். 1 year ஏகோ, ஆஃப்டர் 1 year, ஹென்ஸ் 4 years அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கவே கூடாது. எப்போயுமே வந்துட்டு ஃபைனல் ஆன்சர் பண்ணிட்டு கரண்ட்டாக இப்போ என்ன வயசு அப்படிங்கிறத அவங்க கேட்குறாங்க. அவங்க ஜஸ்ட் லைக் தட் ஹவு ஓல்டு இஸ் சச்சின் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாங்க. அதில் நீங்கள் எப்போயுமே என்ன ப்ரெசென்ட்டில் தான் எடுக்கணும். ஸோ ப்ரெசன்டேஜஸ் ஆஃப் சச்சின் which is equal to என்னது 7x plus 1. ஆல்ரெடி இங்கே எக்ஸோட வேல்யூ நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 5 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கேன்னா, therefore 7 into 5 plus 1 which is equal to 35 plus 1 which is equal to என்னது 36 years. ஓகேவா? அப்போ சச்சினோட ஏஜ் என்ன இந்த இடத்துல 36 years. கொஸ்டினை நல்லா பிடிச்சிக்கோங்க. யாரோட வயசு என்ன கேட்டிருக்காங்க, கௌரவோட கேட்டிருக்காங்க இல்லை சச்சினோட கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்தப்பில் ஆன்சர் பண்ணுங்கள். இதிலே நம்ம நெக்ஸ்ட் சம் நம்ம பார்க்கலாம். Fourth sum பாருங்க. Abhaya's age after 6 years will be 3/7 of his father's age. 10 years ago the ratio of the ages was 1:5. What is Abhaya's father's age at present அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, அபயாஸுங்கிறது பொண்ணாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அபயாஸ் ஏஜ் என்னது ஆஃப்டர் 6 years 6 வருஷம் கழிச்சு 3/7 of his father's age. 3/7 into father's age 10 years ago 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்கிறாங்க, த ரேஷியோ ஆஃப் த ஏஜஸ் வாஸ் 1:5. நம்ம என்ன x,5x அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். வாட் இஸ் அபயாஸ் ஃபாதர்ஸ் ஏஜ் அட் ப்ரெசென்ட், அபயோட ஃபாதர் ஏஜ் கரண்ட் ஏஜ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் விட்டுடுங்க, நான் வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கேன் அதை வந்து நான் ஃபஸ்ட் எடுத்துக்கிறேன். ஸோ பாருங்கள் 10 years எகோ நான் ஃபஸ்ட் எடுத்துக்கிறேன். 10 years எகோ பார்த்தீங்க இந்த ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா x,5x. ஓகேவா? என்னது ஒரு 10 years எகோன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதோட ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா x,5x. கண்டிப்பாக இது வந்துட்டு அபயோட ஏஜாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அபயோட ஃபாதர் ஏஜாக இருக்கும். ஏன்னா இது கம்மியாக இருக்குது, இது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ இது என்னது, இது அவங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துருக்கேன். ஸோ இப்போ என்னது நான் மறுபடியும் வந்துட்டு 10 வருஷத்துக்கு அப்புறம் வரப்போ கரண்ட் ஏஜ் எடுத்துக்கிறேன் நான். அப்போ என்ன ஆகுது ப்ரெசன்ட் ஏஜஸ். அப்போ ப்ரெசன்ட் ஏஜ் என்ன வரும் x+10, என்ன ஆகுது 5x + 10. ஓகேவா? இதுவும் பார்த்திங்க அபயா, இது பார்த்திங்க அப்படின்னா ஃபாதரோட ஏஜ். ப்ரெசன்ட் ஏஜில் அந்த ரேஷியோ பார்த்திங்க அப்படின்னா x+10, 5x 10. இப்போ என்ன ஆகுது, இப்போ இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிட்டா என்னது 10 years எகோ வந்து த ரேஷியோ ஆஃப் த 1:5 அப்படிங்கிறது இந்த ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் நான் முடிச்சுட்டு. இப்போ பாருங்கள் நான் மறுபடியும் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் போடுறேன். அபயாஸ் ஏஜ் ஆஃப்டர் 6 years. ஓகேவா? இப்போ என்ன ஆகுது, அபயாஸ் ஏஜ் ஆஃப்டர் 6 years. ஆஃப்டர் 6 yearsங்கிறப்ப என்னது ப்ரெசன்ட் ஏஜர்லேருந்து ஆஃப்டர் 6 years போங்க. ஆஃப்டர் 6 years பார்த்தீங்க அப்படின்னா x+10 + 6, 5x + 10 + 6. அப்போ என்ன ஆகுது, இது பார்த்திங்க அப்படின்னா x+16 வரும். இது பார்த்திங்க அப்படின்னா 5x + 16 ஆகும். இப்போ என்ன ஆகுது, இந்த ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் ஆஃப்டர் 6 years நான் ரெண்டு பேருக்குமே வந்துட்டு ஆஃப்டர் 6 years போயிட்டேன். ஸோ x+16 which is equal to 5x. இதுவும் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து அபயாவோடது, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபாதரோட இது 5x + 16ங்கிறது. இப்போ என்ன சொல்கிறாங்க, அபயாஸ் ஏஜ் ஆஃப்டர் 6 years will be 3/7 of his father age. இங்கே அபயோட ஏஜ் என்னது x+16 which is equal to அபயாஸ் ஏஜ் will be என்ன 3/7. 3/7 என்ன 3/7 into ஃபாதரோட ஏஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5x + 16. இதுதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கான அர்த்தம். ஓகேவா? x+16 which is equal to அபயாஸ் ஏஜ் will be which is equal to 3/7 of அபயாஸ் ஃபாதர் ஏஜ். நான் இப்போ என்னது ஆஃப்டர் 6 yearsல நான் எடுத்திருக்கேன். இது வந்து 10 years எகோ எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா கரண்ட் ப்ரெசன்ட் ஏஜ். இது பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்டர் 6 years ஸ்டேட்மெண்ட் பிரகாரம். இப்போ இதுலேருந்து என்னது எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு
ஃபைனலாக கரண்ட் ஏஜ் ஆஃப் அபயாஸ் ஃபாதரோட ப்ரெசன்ட் ஏஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இது பாருங்கள், இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? எக்ஸ் ப்ளஸ் 16 விச் இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு 5x ப்ளஸ் 16 விச் இஸ் ஈக்குவல் டு என்ன? 7x. இது பாருங்கள் 16 இன்ட்டு 7 பார்த்தீங்கன்னா 6 7s are 42 1 7 8 9 10 11 which is equal to என்னது 112. இது பார்த்தீங்கன்னா 15x. இது பார்த்தீங்கன்னா 16 into 3 which is equal to 48. இந்த என்ன ஆகுது? இந்த 7x என்ன போகுது? இந்த பக்கம் போனால் -7x. இது பார்த்தீங்கன்னா 112 minus 48. 7 15xல வந்து 15ல் வந்துட்டு 7 போயிட்டுனா which is equal to 15ல் 7 போயிட்டுனா 15ல் 7 போயிட்டுனா 8 இல்லையா? 8 ஏன்னு பார்த்து இங்கே 112ல் 48 போயிட்டீங்க அப்படின்னா 12 8 போயிட்டுனா 4 பேலன்ஸ் 0 இருக்கும் இங்கே. ஸோ 10ல் 4 போயிட்டுனா விச் இஸ் ஈக்குவல் டு 64. therefore எக்ஸோட வேல்யூ என்ன? 64 டிவைடட் பை 8. therefore எக்ஸோட வேல்யூ என்ன? 8. என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? எக்ஸோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 8 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். அவங்க ஃபைனலாக என்ன அவுட்புட் கேட்டாங்க? வாட் இஸ் அபயாஸ் ஃபாதர் எட்ஸ் பெர்சன்டேஜ். இங்கே தான் நான் வந்து பெர்சன்டேஜ் கொடுத்துருக்கேன் இல்லையா? இங்கே என்னது? அபயோட ஃபாதர் பெர்சன்டேஜ்னா 5x plus 10. இந்த வேல்யூ தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ therefore அபயாஸ் ஃபாதர்ஸ் ஏஜ் presently which is equal to என்னது? 5x plus 10. எடுக்கிறப்ப என்னாவது? பிஃபோர் 10 years எங்கே எடுக்கக்கூடாது, ஆஃப்டர் 6 years நீங்கள் எடுத்துக்கூடாது, கரண்ட்டு தான் எடுத்துக்கணும். ஸோ கரண்ட் ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் 5x plus 10. இங்கே ஆல்ரெடி எக்ஸோட வேல்யூ நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்? 8 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கேனா? therefore 5 into 8 plus 10. therefore 40 plus 10 which is equal to 50 years. இப்போ இந்த இடத்துல அபயோட ஏஜ் நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. வெறும் அபயாஸோட ஃபாதர்ஸ் ஏஜ் மட்டும் கண்டுபிடிச்சிட்டா போதும். அவங்க அதுதான் கேட்டிருக்காங்க. therefore அபயாஸ் ஃபாதர்ஸ் ஏஜ் பார்த்திங்க அப்படின்னா which is equal to 50 years. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அப்படி வந்துட்டு கேளுங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணுறதால இது எங்கேயோ இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு கண்டிப்பாக உதவும். தேங்க்யூ.